வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மணி பாருங்க 1:45. சரியான தூக்கம். தம்பி ஃபோன் பண்ணிட்டான் நைட்டு. என்னடான்னு கேட்டால் இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறான். அவன் தான் ஃபோன் பண்ணுறான். அவன் தான் ஃபோன் பண்ணுறான். ஸோ ராமா காய் அம்மா நான் என்ன ஊருக்கு எங்கன்னா போயிருந்தா என்ன ஆகுது சொல்லுங்க. காயசூரி ஒரு நிமிஷம். மணிப்பா பாருங்க. நைட்டு நல்லா தூக்கம். இப்படி 10 நாள் உந்தில் கக்கூஸ் போயிட்டு இந்த பக்கம் தலை வைக்காமல் அந்த பக்கம் படுத்துன்னு இருக்கான். உன் நைட்டெல்லாம் தூங்கலையா? உட்காந்து இருந்த நீ 10 மணி 11 தூங்குடான்னு நீ இது மாதிரி உட்காந்து ஏதாவது லுங்கில் ஆகி போயிட்டு இருக்க. இப்போ லுங்கில் கக்கூஸ் போயிட்டு இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். அப்பா தலை வலிக்குது. நான் சூரி நீ ஒழுங்காக டைம் படுக்கணும். மணி இங்கே பாருங்கள் இவ்வளோ டைம் ஆகுது. 2 கிட்ட ஆகுது மணி. இந்த டைமில் உட்காந்துனே இருந்திருக்கு. அதனால தான் லுங்கியில் கக்கூஸ் போயிருக்கான். தூங்கியிருந்தா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. க்ளீன் பண்ணுறேன். நான் இப்போது டான்ஸ் ப்ரோக்ராமு ஷூட்டிங் ஏன்னா போயிருந்தா என்ன ஆகுது சொல்லுங்க. சில சமயத்தில் அப்படி குத்தின்னு செத்துலாம் கூட இருக்கும். எனக்கு நான் மனுஷனுக்கு லைஃப்பில் தேவை நல்ல தூக்கம் தான். எப்போ நம்மளுக்கு கூடான்னு தெரியாது. இவன் படுக்கிறது இல்லைங்க. நைட்டெல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்கான். டிவி பார்க்குறப்ப என்ன ஆகும்? உட்காந்துனே இருப்பான். தூங்குடானா க்ளீன் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி தூங்கி போய் கக்கூசில் படுக்க வச்சுட்டு சுத்தமாக கழுவி விட்டேன். ஏன்னா ஃபுல்லாகிடுச்சு. கடவுள் ஒன்று இருந்து எத்தனை நாள் மாதிரி கஷ்டத்தில் உங்களுக்கு தொடர்ந்து தெரில. 30 வருஷமாக இதே தான் பண்ணிட்டு இருக்குங்க. வாரத்துக்கு 2 தடவை இது மாதிரி ஆகிடும். வாரத்துக்கு 1 தடவை ஒன்று ஆகிடும். பார்க்கலாம் எவ்வளோ நாள் தான் கடவுள் இந்த மாதிரி கஷ்டத்தராருன்ட்டு. எங்கள் அம்மா அப்பா போயிட்டாங்க பெற்று போட்டு. எவ்வளோ வேணாலும் செஞ்சிடலாங்க. சாப்பாடு ஊட்டுறது கெட்டுறது ட்ரெஸ்ஸு மாற்றுறது எல்லாம் பண்ணால். இப்போ நான் ஒரு வேளை டான்ஸ் ப்ரோக்ராம் வெளியூர் போயிருந்தால் என்ன ஆகுது? என் ஒய்ஃபோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தான் ரொம்ப பாவம். எப்படின்னு போய் கக்கூஸில் படுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு.